ஓம் சாந்தி 15.07.2021 சாக்காரம் முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் விகாரங்களை தானம் செய்தால் ராகுவின் கிரகணம் நீங்கிவிடும். தானம் செய்தால் கிரகணம் விட்டு போகும். கேள்வி: விருக்ஷபதி தந்தை தன்னுடைய பாரதவாசி குழந்தைகளுக்கு குரு திசை ஏற்படுவதற்கு எந்த நினைவை ஏற்படுத்துகிறார்? பதில்: ஹே பாரதவாசி குழந்தைகளே, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. நீங்கள் அனைத்து குணங்களில் நிரம்பியவராக இருந்தீர்கள். 16 கலைகளில் முழுமையானவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் கடலாகிய என்னுடைய குழந்தைகள் காம விகாரத்தில் சென்று கருப்பாகிவிட்டீர்கள். கிரகணம் பிடித்துவிட்டது. இப்போது நான் உங்களை மீண்டும் வெள்ளையாக மாற்ற வந்திருக்கிறேன். இந்த நினைவு வருவதினால் குரு திசை ஏற்பட்டுவிடும். இந்த முரளிலே பாபா சிவ் பாபா தான் உங்களுடைய உண்மையான தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். மற்ற அனைவரும் பொய்யானவர்கள், யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாதுன்னு புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவ என்று தந்தை சொல்றார். எந்த தந்தை? சிவ் பாபா. அவரும் நிராகாரமானவர், நீங்களும் நிராகாரமானவர்கள். ஆனால் நீங்கள் மறுபிறவி எடுக்கக்கூடியவங்க, பாபா மறுபிறவி எடுக்காதவர் அப்படின்னு புரிய வைக்கிறார். உங்களுடையது அனைத்தையும் விட உயர்ந்த தர்மமாகவும் கர்மமாகவும் இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளவு கீழானவர்களாக, பாவிகளாக, ஏழைகளாக மாறிட்டீங்க. நீங்கள் தேவதைகளுடைய பூஜாரிகளாக தானே இருந்தீங்க. அப்போ ஏன் உங்களை ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறார். அப்படிலாம் தர்மத்தை மாற்றிட்டதுனால பாரதத்துடைய நிலைமை பாருங்க அப்படின்றார். அந்த தூய்மையான தேவதா தர்மத்தில் இருந்த நீங்கள் எப்போ விகாரிகள் ஆயிட்டீங்களோ அப்போ உங்களை தேவதைன்னு சொல்லிக்கொள்ள முடியல அப்படின்றார். இப்போ உங்கள் மீது 21 ஜென்மங்களுக்கு குரு திசை அமர்கிறது அப்படின்னு புரிய வைக்கிறார். இந்த ராஜ யோகத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யாரு? சிவாச்சாரியர், ஞானக்கடல். எந்த மனிதனையும் ஞானக்கடல், பதித பாவனர் என்று சொல்ல முடியாதுன்னு புரிய வைக்கிறார். அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர், அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் ஒரு தந்தை தான். வரதானத்தில் பாபா ஒரு குழுவில் எப்படி இருக்கணும், ஈஸ்வரிய குழு அப்படின்னா எல்லாம் ஒரு வழியில் நடக்கணும், ஒரே சீரான மனநிலையில் இருக்கணும், அப்போதான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஒரு வழி அல்லது ஒற்றுமை என்றால் என்ன? குழுவில் ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் ஏற்றுக்கணும் அந்த கருத்தை. இதுதான் ஸ்நேகத்தினுடைய ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நமக்கு உண்மையிலும் அன்பு இருக்குன்னா அப்போ அவங்க சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்கணும், மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி அன்பானவர்களாக ஒரு வழியில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களும் உங்களுடைய தொடர்பில் வந்து உங்கள் குழுவில் வர்றதுக்கு தைரியம் வைப்பாங்க. அந்த குழுவே சேவை செய்வதற்கு ஒரு சாதனம் ஆயிடும். அதே நேரத்தில் மாயாவும் பார்க்கும், இவங்க ரொம்ப யூனிட்டியில் இருக்காங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க, முற்றுகையும் நன்றாக இருக்குது. ஆகையால் மாயாவுக்கு கூட வருவதற்கு தைரியம் இருக்காதா. கடைசியில் ஒரு வழி மற்றும் ஒரே சீரான நிலையில் இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் தான் சத்தியுகத்தினுடைய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். முரளியின் பாடல் ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. யாருடைய மகிமையை கேட்டீர்கள்? எல்லையற்ற தந்தையின் மகிமையை கேட்டீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா தான். லௌகீக தந்தையை யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பார்லோகீக தந்தை ஆவார். அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். அவருடைய பெயர் சிவன். பெயர் ரூபம் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இருப்பதில்லை. இந்த நேரத்தில் அனைவருக்கும்
ராகுவின் கிரகணம் பிடித்திருக்கிறது. ஆகையால் தான் இந்த உலகத்தை இரும்பு யுக உலகம் என்று சொல்லப்படுகிறது. திசைகளும் இருக்கிறதல்லவா? குரு திசை, சுக்கிர திசை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு குரு திசை நடக்கிறது. நான் விதை ரூபமாக உயிரோட்டமாக இருக்கிறேன் என்று தந்தையே புரிய வைக்கிறார். அவரை சச்சித் ஆனந்தமானவர், சுகக்கடலாக இருக்கிறார், ஆனந்த கடலாக இருக்கிறார், அமைதி கடலாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த அனைத்து மகிமைகளும் அந்த ஒருவருக்கு தான். பாரதவாசிகள் மகிமை பாடுகிறார்கள், ஆனால் அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஒரேயடியாக கல்புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். கல்புத்தியாக மாற்றியது யார்? ராவணன். சத்தியுகத்தில் நீங்கள் தங்க புத்தி உடையவர்களாக இருந்தீர்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு இதே பாரதம் பாரஸ்புரியாக, அதாவது தங்க யுகமாக இருந்தது. அப்போது தேவி தேவதைகள் இருந்தார்கள். பாரதம்தான் அழியாத கண்டம் என்று பாடப்படுகிறது. பாரதத்தில்தான் பாரஸ் புத்தியுடைய தேவதைகள் இருந்தார்கள். அவர்களே இப்பொழுது கல்புத்தி உடையவர்களாக, தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனார்கள் என்பதையும் பாபா புரிய வைக்கிறார். துவாபர யுகத்தில் இருந்து காம சிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டார்கள். காம விகாரத்தில் அனைவரும் பஸ்மமாகிவிட்டார்கள். இப்பொழுது கிரகணம் பிடித்திருக்கிறது. பாரதம் முற்றிலும் கருப்பாகிவிட்டது. குரு திசையில் மிகவும் நன்றாக இருந்தது. ஞானம், பக்தி, பிறகுதான் வைராக்கியம். அதாவது வைராக்கியம் என்றால் இந்த பழைய உலகத்தை விட வேண்டும். இந்த ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுக்கிறார்? சிவாச்சாரியர். அவர் ஞானக்கடல். எந்த ஒரு மனிதனையும் ஞானக்கடல், பதித பாவனர் என்று சொல்ல முடியாது. அனைவரையும் விடுவிக்கக்கூடியவர் ஒரு தந்தைதான். துக்கத்தில் இருந்து, ராவணனிடமிருந்து விடுவிப்பதற்கு, வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்வதற்கு தந்தை சுயம் வந்திருக்கிறார். அவரை ஆன்மீக வழிகாட்டி என்று சொல்லப்படுகிறது. நான் உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறேன், அனைவரையும் திரும்பி அழைத்து செல்வேன் என்று தந்தை சொல்கிறார். என்னை போல வழிகாட்டி வேறு யாரும் இருக்க முடியாது. விருக்ஷபதி தந்தை வந்து மனிதர்களுக்கு குரு திசையை உருவாக்குகிறார். குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்திற்கும் இப்பொழுது ராகு திசை ஏற்பட்டிருக்கிறது. நான் வந்துதான் அனைவருக்கும் கதி சத்கதி கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். உங்கள் மீது 21 ஜென்மங்களுக்கு குரு திசை அமர்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் சத்யுக திரேதா யுகத்தில் சுகம் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் அனைவரும் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். உங்களுடையது அனைத்தையும் விட உயர்ந்த தர்மமாகவும் கர்மமாகவும் இருந்தது என்று தந்தை நினைவுபடுத்துகிறார். இப்பொழுது நீங்கள் கீழானவர்களாக, பாவிகளாக, ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தேவதைகளுடைய பூஜாரிகள் தானே. பிறகு உங்களை இந்துக்கள் என்று ஏன் சொல்லிக் கொள்கிறீர்கள்? பாரதத்தின் நிலைமை என்ன ஆகிவிட்டது? தேவதா தர்மத்தில் இருந்த நீங்கள் விகாரி ஆனதினால் தன்னை தேவதை என்று சொல்வதில்லை. இப்பொழுது இது விகார உலகத்தின் இறுதி. மகாபாரத யுத்தமும் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு சத்தியுகத்திற்காக ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். தந்தை வந்து சூத்ரர்களை மாற்றி பிராமண தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். இந்த சங்கம யுகத்தில்தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகிறது. இதுதான் நன்மை நடக்கும் சங்கம யுகம்.
இந்த யுகத்தை தான் கல்யாணக்காரி யுகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது அழிவற்ற குரு திசை ஏற்பட்டிருக்கிறது. சிவ்பாபா தான் உங்களுடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். மற்ற அனைவரும் பொய்யானவர்கள், யாருக்கும் சத்கதி கொடுக்க முடியாது. இதற்கு விஷயஸ் வேர்ல்ட், அதாவது விகாரங்கள் நிறைந்த உலகம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு வைஸ்லெஸ் வேர்ல்ட், அதாவது விகாரமற்ற உலகம் என்று சொல்லப்படுகிறது. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, மன் மனாபவ என்று தந்தை சொல்கிறார். இதை எந்த தந்தை சொல்கிறார்? சிவ்பாபா. அவர் நிராகாரமானவராக இருக்கிறார். நீங்களும் நிராகாரமானவர்கள்தான். ஆனால் நீங்கள் மறுபிறவியில் வருகிறீர்கள், நான் வருவதில்லை என்று தந்தை புரிய வைக்கிறார். என்னுடைய செல்லமான குழந்தைகளே, இப்பொழுது தானம் செய்யுங்கள், கிரகணம் விட்டுவிடும். நீங்கள் சம்பூர்ண விகாரமற்றவர்களாக இங்கேதான் ஆக வேண்டும். பிறகு இந்த உடலை விட்டுவிட்டு சிவாலயத்திற்கு வந்து விடுவீர்கள். சிவாலயத்தில் மிகுந்த சுகம் இருக்கும். அது தேவி தேவதைகளின் ராஜ்யம். சத்யுகத்தை சிவாலயம் என்றும் கலியுகத்தை வைஷ்யாலயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வைஷ்யாலயத்தை ராவணன் ஸ்தாபனை செய்கிறான். இப்பொழுது பாரஸ்நாத் உங்களை பாரஸ் புத்தியுடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட பாரஸ்நாத் தந்தையை நீங்கள் எவ்வளவு அன்பாக நினைவு செய்ய வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த முள்காட்டில் இருந்து மலர் தோட்டத்திற்கு செல்வதற்கு விகாரம் என்ற முட்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை வெளியேற்றிவிட வேண்டும். தங்கமாக மாற்றக்கூடிய தந்தையை மிகவும் அன்பாக நினைவு செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த நன்மை நடக்கும் சங்கம யுகத்தில் சூத்ரரில் இருந்து பிராமணன், பிராமணனில் இருந்து தேவதையாகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ராகு கிரகணம் நீங்குவதற்கு விகாரங்களை தானம் கொடுக்க வேண்டும். வரதானம், குழுவில் ஒரே வழி மற்றும் ஒரே சீரான மனநிலை மூலம் வெற்றி அடையக்கூடிய உண்மையான அன்புடையவர் ஆகுங்கள். குழுவில் ஒருவர் சொன்னார், இன்னொருவர் அதை ஏற்றுக்கொண்டார். இதுதான் உண்மையான அன்பிற்கான ரெஸ்பாண்ட். அப்படிப்பட்ட அன்பான குழந்தைகளின் உதாரணத்தை பார்த்து மற்றவர்களும் தொடர்பில் வருவதற்கு தைரியம் வைப்பார்கள். குழுவும் சேவைக்கான சாதனம் ஆகிவிடும். இவர்களின் ஒற்றுமையும் முற்றுகையும் நன்றாக இருக்கிறது என்பதை மாயாவும் பார்க்கிறது. ஆகையால் மாயாவிற்கு வருவதற்கான தைரியம் இருப்பதில்லை. ஒரு வழி மற்றும் ஒரே சீரான மனநிலையின் சம்ஸ்காரம்தான் சத்யுகத்தில் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறது. ஸ்லோகன், கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வைக்கக்கூடியவர்தான் பயனுள்ள வெற்றியடைந்த யோகி ஆவார். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும்
கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்.